எஸ்பெஷலி உமன். அந்த டிசீஸ் என்ன பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹைப்போதைராய்டா இருக்கட்டும், பிசிஓடியா இருக்கட்டும், இது எல்லாமே ஹார்மோனல் டிசீஸ்ல தான் வரும். சோ இப்படிப்பட்ட ஹார்மோனல் டிசீஸ்க்கு எந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கணும், எந்த மாதிரி டயட் மேனேஜ்மெண்ட் எடுக்கணும், அதை எடுத்து சரியான பேஷண்டோட ரிப்போர்ட்டை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஐ அம் டாக்டர் பாலாஜி முத்து ஃப்ரம் ராதா ஹோமியோ கிளினிக். ஆல்ரெடி தைராய்டோட சிம்டம்ஸா இருக்கட்டும், இல்ல அதுக்கு என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும், அலோபதியில என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஹோமியோபதியில என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஃபுட் மேனேஜ்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இந்த வீடியோக்கு டைட்டில்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் பக்கத்திலே இருக்கு, நீங்க வேணா கிளிக் பண்ணி பாத்துக்கங்க. சோ இப்போ இந்த வீடியோல நம்ம கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க 3 months முன்னாடி. அவங்களுக்கு தைராய்டோட லெவல் அதிகமா இருந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டை தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி இருந்த ஒரு கேஸை நான் பிளஸ் இன்னொரு ஹோமியோபதி டாக்டர் பிஜே பாலாஜி அப்படிங்கிறவரும் கம்பைன் பண்ணி இந்த கேஸை நாங்கள் ஹேண்டில் பண்ணோம். இந்த கேஸோட எண்ட் ரிசல்ட்டை இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ தைராய்டோட லெவல் அவங்களுக்கு நார்மலா இருக்கு. ஸோ ஹோமியோபதி மெடிசன்ஸை ப்ராப்பரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட தைராய்டு லெவலை